ஒரு பாட்டு பாடு. ஓ தென்றலே ஒரு பாட்டு பாடு. ஓ தென்றலே ஒரு பாட்டு பாடு. என் பாட்டுல தாளம் இல்ல என்ன சொல்லியோ குத்தமில்ல. இதை கேட்டு நீயும் ஓடி வந்து ஓ தென்றலே ஒரு பாட்டு பாடு. ஓ தென்றலே ஒரு பாட்டு பாடு. என் பாட்டுல தாளம் இல்ல என்ன சொல்லியோ குத்தமில்ல. இதை கேட்டு நீயும் ஓடி வந்து ஓ தென்றலே ஒரு பாட்டு பாடு. ஓ தென்றலே ஒரு பாட்டு பாடு. விட்டு போனாலும் என்னுடைய நான்தான் கண்ணை விட்டு போகாமல் காத்திருக்கேன் நான்தான். மண்ணை விட்டு போனால் என்னுடைய நான்தான் கண்ணை விட்டு போகாமல் காத்திருக்கேன் நான்தான். இன்னும் சில நாளா வாழப்போறே கொஞ்சம் பொருளாரும் வரப்போறே. நீந்து நானேது அடி நீரின்றி நீனேது. நீந்து நானேது அடி நீரின்றி நீனேது. ஓ தென்றலே ஒரு பாட்டு பாடு. ஓ தென்றலே ஒரு பாட்டு பாடு. என் பாட்டுல தாளம் இல்ல என்ன சொல்லியோ குத்தமில்ல. இதை கேட்டு நீ ஓடி வந்து ஓ தென்றலே ஒரு பாட்டு பாடு. உள்ளத்திலே நானே பச்சை குத்தி வச்சேன் அம்மா பட்டு மணத்தேனே. உன்னுடைய பேரை என்றும் உள்ளத்திலே நானே பச்சை குத்தி வச்சேன் அம்மா பட்டு மணத்தேனே. கண்ணுறக்கையே நாளா ஒன்னெனப்பு வாட்டு கொடுவாளா. தாங்காது தாங்காது உன்னை என் ஜீவன் நீங்காது. தாங்காது தாங்காது உன்னை என் ஜீவன் நீங்காது. ஓ தென்றலே ஒரு பாட்டு பாடு. ஓ தென்றலே ஒரு பாட்டு பாடு. என் பாட்டுல தாளம் இல்ல என்ன சொல்லியோ குத்தமில்ல. இதை கேட்டு நீயும் ஓடி வந்து ஓ தென்றலே ஒரு பாட்டு பாடு. ஓ தென்றலே ஒரு பாட்டு பாடு. ஓ தென்றலே ஒரு பாட்டு பாடு. அறிவாலையும்
அழகின் தமிழ் பாடும் அறிவாலயம் அழகின் தமிழ் வாழும் அறிவாலயம் அழகின் தமிழ் பாடும் அறிவாலயம் அறம்பொருள் தருகின்ற ஓவியம் அழகின் தமிழ் பாடும் அறிவாலயம் அறிவாலயம் உழவர் மனம் போனே உழவர் மனம் போலே உழவர் மனம் போனே விளையும் நிலம் போனே உழவர் மனம் போனே விளையும் நிலம் போலே உண்மையிலே மனிதர்கள் தன்மையிலே வளரும் உண்மையிலே மனிதன் தன்மையிலே வளரும் தன்மையிலே வளரும் அழகின் தமிழ் பாடும் அறிவாலயம் அறிவாலயம் அகர முதல் எடுத்தில் பிறப்போடு மக்கள் அரசியலை வகிக்கும் முறையோடு மிக மிக உயர்வான மிக மிக உயர்வான கருத்தோடு மிக மிக உயர்வான மிக மேன்மையான கடவுளின் நேர்மையான வழியைக்கென்று வளம் பெற தமிழ் பாடும் அறிவாலயம் அறம்பொருள் தருகின்ற தமிழ் பாடும் அறிவாலயம் 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 நாரதர் தெரிவித்தபடி வேடரபு முடிந்து வெள்ளியை சார்ந்து வந்துவிட்டோம். இந்த குறிஞ்சிலத்தின் தரவண முருகன் முருகனின் தந்தைய பரமன் பரமனின் இருப்பது அரவம் அரவத்தி கொடியாய் கொண்டவன துரியோதனன் துரியோதனன் மன கருணன் கருணன் தந்தைய ஆதிசேடன் ஆதிசேடன் நிமப்பத பூமி என பிரபஞ்சம் அதை பிறந்து தும்சப்படுத்திவன இலங்கேஸ்வரன் இலங்கேஸ்வரன் அடித்தவர திருமால் திருமால்வின் மார்பிலே இடம்பெற்றுக் கொடி மகாலட்சுமி அப்படி லட்சுமி கடாட்சி பொருந்தியதோ இந்த குறிஞ்சி நிலம். இந்த குறிஞ்சி நிலத்தின் சிறப்போ இந்த இடத்தினுடைய சிறப்பு என்ன தெரியுமா? அது மட்டும்தான் உங்க கண்ணுக்கு தெரியுது. கண்ணுக்கு தெரியாத விஷயம் நிறைய இருக்கியா. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இந்த மண்ணில் வந்து மிதிச்சிட்டு போனால் ஒரு புண்ணியம் அப்படின்னு நினச்சிதான் பார்த்தீங்கன்னா இந்த கூடியிருக்க மக்கள் எல்லாம் மிதிச்சிட்டு போனது மட்டுமா படுத்து தூங்கிட்டு போவோம். அந்த அம்மனுடைய வாசலில் அன்னைக்கு தங்கியிருக்கணும். கொஞ்சம் நேரம் முழிச்சுக்கிட்டு இருப்போம், கொஞ்சம் நேரம் நாடகம் பார்த்துக்கிட்டு இருப்போம், கொஞ்சம் நேரம் படுத்துருப்போம். அப்போ ஜாலியா ஆமாம் பழமொழி சொல்லுவாள்ல, பாம்பு திங்கிற ஊருக்கு போனால் நடத்துண்டா நமக்குன்னு நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி இந்த இடத்துக்கு வந்தால் இப்படித்தான் நம்ம நடந்துக்கிறோம் அப்படின்னு ஒரு ஐதீகத்தோடு. ஏன்னா அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை, அருளும் பொருளும் இல்லாதவருக்கு எவ்வுலகமும் இல்லை என்ற ஆண்டவர்கள் சொன்னபடி அந்த அம்மனுடைய ஐயனுடைய அருளை பெற வேண்டும் என்பதற்காக அருமையான முறையிலே விழாவினை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கூடிய அருமை அன்பு உள்ளங்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக தாங்களுக்கு அமைத்துக் கொடுத்திருக்கின்ற கிராமத்தார்களுக்கும் விழா குழுவினர்களுக்கும் இந்த நாடகத்தின் அமைப்பாளரும் பொறுப்பாளருமான அருமை உரிமை அண்ணன் வெளிவயலைச் சேர்ந்த முருகேசன் அண்ணன் அவர்களுக்கும் எங்களது கலைக்குழுவின் சார்பாகவும் இந்த நிகழ்ச்சிக்கு மிக மிக சிறந்த மிக மிக சிறந்த முறையில் ஒளிபரிக்க அமைத்துக்கூடிய அன்பு உள்ளங்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு எங்களையெல்லாம் அரங்கத்திற்கு அழைப்பித்தமைக்கு நன்றியினை தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய கலைப்பணியை துவங்கொண்டு நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் வளர்ந்தது எனக்காக, அன்னை மடியை விரித்தாய் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. கடலில் தவழும் அலைகளிலே, காற்று மிதக்கும் ஒளிகளிலே, கடலில் தவழும் அலைகளிலே, இறைவன் இருப்பதை நான் அறிவேன், என்னை அவனே தான் அறிவான். இறைவன் இருப்பதை நான் அறிவேன்,
உன்னை அவனே தான் அறிவான். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. தவளும் நிலமாம் தங்கரதோ, தரகை பதித்த மணிமகுடோ. அவனும் நிலவா தங்கரதம் தரையை வலித்த மணிமகுடம். உயிர்கள் பாடும் களி கூடும், கொண்டது நமது அரசாங்கம். உயிர்கள் பாடும் கரை கூடம் கொண்டது எனது அரசாங்கம். உனக்கு பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. எல்லாம் எனக்குள் இருந்தானோ, என்னை நமக்குள் வைத்திருக்கோம். வெள்ளவனுக்குள் இருந்தாலும் வெள்ளை தனக்குள் வைத்திருக்கும். அன்னை மனமே நம் கோயில், அவளே என்றும் நம்பி. ஐய மனமே என் கோயில் அவள் என்னும் காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன். காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன். அது நேற்று வாங்கி போனார். நீ என்னவானா காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன். ஆனாடையிட்டார் ஏய், குடியாரத்து அங்கே இன்பார்ட்டர் கடிவாளம் இருக்குல்ல, எல்லா மிருகமும் என்ன செய்யுங்க, இப்போ கயத்தை கட்டி வச்சிருக்கோம்னு வச்சுக்கவே, இழுத்தோம்னா நின்றுக்கிறான். இந்த குதிரையை இப்படி இழுத்தியன்னா வேகமாக ஓடும். அது மாதிரி பதமா ஜரத்தோட ஜனகாதி முடிவரும் மன்னக சமயவரசம் பாராண்ட மாந்தாது மனுவரை சென்ற பகலவன் காமதேனும் மதிமேவும் மார்க்கண்டன் வரல் செயல் மால் கொண்ட முசுகுந்தனும் வாய்மை பெரு தென்னவனும் சேரவதி சோழனும். இப்படி பேசி நல்லா இருக்குமா? செத்தவங்க கையில் வெத்தலா கொடுத்த மாதிரி. அதை கவிதை தேவநீர் கதைவர் அடிபடியே அதர ஒரு பவளவாய் பணிவேச மங்கையில் தாடாம சுருக்கிறார்கள். இப்ப கடலென்ற புவி மீது அலையென்று உருக்கொண்டு கடவென்ற வாழ்வை நம்பி காற்றென்ற மூவாசை மாறுத சுழலிலே கட்டுண்டு நித்தம் நித்தம் உடலென்ற கும்பிற்கு உணவென்று இறை தேடி ஓயாதிரவுகளும். இப்படி உண்டு உண்டு உறங்குவதை கண்டதை எல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறதை விட வேற இடத்தை காணலாம். அதை உண்டு உண்டு உறங்குவதை கண்டதை எல்லாம் ஒருவையின் அடைந்திலடை தடமண்ட மெடிகரையில் பந்த வாசங்கன் என்னும் தாய் என்றும் செய் என்றும் நீ என்றும் நான் என்னும் தமையரை இவனமாய் இடனின்று கடனின்று ஏரண்டு கேடாதிருப்பது உடக்கலாக ஈசரே சிவகாமின் ஏசரை இறைகின்ற தெளிவான் நடராஜனை என்று சொன்னால் இந்த இடத்திற்கு மட்டும்தான் மிகையாகும். அப்பேற்பட்டமாக இருந்தாலும் இந்த இடத்தினுடைய பிறவை சொன்னால் எப்படியெல்லாம் இருக்கலாம் என்பதற்காக கல்லான் இதையமைத்து கடும் சத்தாக்கள் அமைத்து கணக்கெல்லாம் பொய்களுக்கு காரணமாய் நாக்கமைத்து நல்ல உள்ளமைத்து கண்ணக்கோட்டை அமைத்து நல்லவர் என்று சிலரை உலகம் நடமாட விட்டதடா. ஆமா காதலுக்கு 4 கண்கள் கல்வனுக்கு 2 கண்கள் காதலுக்கு 4 கண்கள் கல்வனுக்கு 2 கண்கள் காமுகரின் உருவத்திலே கண்ணுமில்லை காதுமில்லை காமுகரின் உருவத்திலே கண்ணுமில்லை காதுமில்லை காதலுக்கு 4 கண்கள். நீதியின் முறையினராம் இணை மாறி திரிபவர்கள் நீதியின் முறையினராம் இணை மாறி திரிபவர்கள் பாதையில் நடப்பதில்லை பரமனையும் மதிப்பதில்லை பாதையில் நடப்பதில்லை பரம
மனையும் நினைப்பதில்லை. பாதகம் கொஞ்சமில்லை பண்புமில்லை முறையுமில்லை. பாதகம் கொஞ்சமில்லை பண்புமில்லை முறையுமில்லை. வெறுப்பான குணவனில்லை. காதலுக்கு 4 கண்கள், காதலுக்கு 4 கண்கள், காமுகனின் உருவத்திலே, காமுகனின் உருவத்திலே, காதலுக்கு 4 கண்கள். மற்றவரை பேயல்பார். காதல் அறம் என்பார் கப்பின் விலை என்னவென்பார். காதல் அறம் என்பார் கப்பின் விலை இல்லை என்பார். காதல் அறம் என்பார் கப்பின் விலை என்னவென்பார். கற்பூர மாந்தரிதை கடைசி வரை உணர்வதில்லை. காதலுக்கு 4 கண்கள், கண்களுக்கு 2 கண்கள். காதலுக்கு 4 கண்கள், கண்களுக்கு 2 கண்கள். காமுகனின் உருவத்திலே, கண்ணுமில்லை காதுமில்லை. காமுகனின் உருவத்திலே, கண்ணுமில்லை காதுமில்லை. காதலுக்கு 4 கண்கள். பண்டிகை வெஞ்சங்க வண்டது வன்கருப்பு வெள்ளி கிடைக்கிறந்த மேகரப்ப முல்லை மலர் மென்மாலை தோழ செய்யுமெல் பொன்மாலை கந்தி பொழுது கண்டால் அந்தி பொழுதில் அந்த நேரத்தில் பருவத்தை காட்டியளித்தார் அண்ணே. உருவத்தை காட்டியளித்தார் அண்ணே. பருவத்தை காட்டியளித்தால் கண்களுக்கு கவர்ச்சியாக இருக்கலாம். உருவத்தை காட்டியளித்தால் மனதிற்கு கவர்ச்சியாக இருக்கலாம். எதுக்குமே நல்லா இருந்தா பார்க்கறது கண்ணு தான். இந்த கண்ணு மட்டுமா ரசிக்குது? நல்லா இருந்தா பார்ப்போம். கேட்கறதுக்கு இனிமையா இருந்தா கூட கொஞ்சம் நேரம் கேட்போம். சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்தா இன்னைக்கு மாதிரி கூட 2 வாயை சாப்பிடுவோம். இதுக்காண்டி சாப்பிட்டுக்கிட்டே இருக்க முடியும்? எதுவுமே நல்லா இருக்கும்னா இந்த எல்லாத்தையும் மனசு வந்து ஒருநிலைப்படுத்தணும். இந்த ஒருநிலைப்படுத்தணும்னா ஆமாம் அதை நினச்சி எவ்வளோ மனசு சந்தோஷப்படுது தெரியுமா? ஆமாம், சந்தோஷப்படுறது ஒரு மனசு. சரி ஏன்டா இந்த வேலையை போய் பண்ணோம் அப்படின்னு வருத்தப்படுறது மனசு தான். மனமது செம்மையானால் மந்திரம் தேவையில்லை என்றுருக்கேன். நாரதர் தெரிவித்தபடி வேடரபம் நீதி வேலிமலை சால் வந்து விட்டோம். ஆனால் வள்ளியின் திரைப்படம் இதுவாகத்தான் இருக்கக்கூடும். இங்குதான் வழி இருக்கிறார் என்பதற்கான அறிகுறிகள் தன்பட வலையை வழங்கியிருக்கிறானா? ஆள்கால் இருக்கா? உடம்புல ஓடுறது ஊரம் அதானே. ஆட்கள் கேட்டு என்ன அவர் வந்து ஆளுக்காளு சொல்லுவாள்ல, அவரை பார்த்தா ஆளுக்கால ஆசைப்படணுங்க அப்படின்னு சொல்லுவாள்ல, அதை சொல்றாரு. ஆளுக்கால ஆசைப்படுறேன். அது லேசா வலிக்கிட்டு போயிருது. அதே ஆளுக காலுக்குது. வேற சத்தம் வேற ஒன்றும் கிடையாது. ஆளுநர் சோகின்ற அழகாக பண்பாடு கண்டாலே பெண்பாவாய் வள்ளியை தவிர இப்ப எல்லாரும் சத்தம் போட்டு போவா. சத்தம் இல்லாம என்ன பண்றான்னு இப்ப பார்த்துட்டு வருமா? யாருக்கும் தெரியாம இப்ப கல்வர் பெரிதா காப்பாடு பெரிதா அப்படிம்பாங்க. இந்த கண்ணக்கோள் வைக்கணும்னு நினைச்சான்னு வச்சுக்கவே, நீ வைக்கிறது கொன்னக்கோள், அதுல பார்த்தீங்கன்னா கண்ணக்கோள்லாம் களவு களவு வைக்கணும்னு நினைச்சான்னு வச்சுக்கவே எப்படி வச்சுட்டு போயிருவேன். நானே சித்தியாச்சிட்டு வருவேன்னு போயிட்டல. சரி, ஏன்னா 4 சுவத்துக்கள் நடக்கிறத 4 பேருக்கு மத்தியில் சொல்லக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. இப்போ இங்கே பார்க்கும்போது எப்படி 4 வச்சுக்க அங்கே எப்படி உட்காந்துருக்கா தெரியுமா?
கொஞ்சம் பாரு நீயே அண்ணன் போல நடை நடந்து சென்றிடும் மகிழே அண்ணன் போல நடந்து சென்றிடும் மகிழே அண்ணன் போல நடை நடந்து சென்றிடும் மகிழே ஆசை தீரனில் கொஞ்சம் பேசுவோம் கோயிலே என்னை மரக்கோணத்திலே விட்டு போட என்னை மரக்கோணத்திலே விட்டு போட போறதில்லை இல்லை கொஞ்சம் நானும் வாரேன் செம்பு பேசி போவதில்லை இல்லை கொஞ்சம் நாடுவாரு சேர்ந்து பேசி போவோம் கண்ணே அண்ணன் போல நடை நடந்து சென்றிடும் மகிழே அண்ணன் போல நடந்து சென்றிடும் மகிழே ஆசை திறனில் கொஞ்சம் பேசுவோம் கோயிலே கோபம் கொண்ட மானை போல ஓடலாம பெருமையிலே அண்ணன் போல நடை நடந்து செல்விடும் மகிழே அண்ணன் போல நடந்து சென்றிடும் மகிழே அண்ணன் போல நடை நடந்து செல்விடும் மகிழே ஆசை தீரனில் கொஞ்சம் பேசுவோம் கோயிலே சம்பானடியா கொக்கா எல்லாருக்கிட்டையும் இந்த பாட்டை பாட முடியும் இப்போ ஏன்னா ஆளரும் சோன்னு ஒரு சத்தம் ஒன்று கேட்டுச்சு இந்த சத்தம் யாரு எதுக்கு கொடுக்குறாங்க என்ன பண்றாங்க அப்படின்னு நாரதர் சொன்னது மாதிரி ஒரு மானை தேடி செல்வது போல சென்று பார்க்கலாம் அதற்கு முன்பாக யாரும் ஒரு ஆடவர் அங்கும் எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறார் யாரும் சற்று அவரை சந்திக்கலாம் வரும்பொழுது